வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்படும் போது எப்படி எல்லாம் ஒருத்தவங்க கவனமா இருக்கணும், நம்மளையே நம்ம ப்ரௌடா இந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாது. உள்ளுணர்வு ஆன்ம வளர்ச்சிக்கு சரியான முறையில பயன்படுத்துறீங்க. புற்று உணர்வுல மாட்டிக்கிட்டு உங்க ஆன்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. பாலைவன காலம். கடந்த சில வாரங்களாக நம்ம சோல் பெர்ஃபெக்ஷன் புக்ல இருந்து, அதாவது இந்த புத்தகத்தை எழுதினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சில்வியா பிரவுன். இவங்க இந்த எழுதின புத்தகத்துடைய தமிழாக்கம் ஆன்ம பரிபூரணம். இந்த புத்தகத்துல இருந்துதான் கடந்த 2 வாரங்களா நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்குமே நம்ம சில விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பா என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்படும் போது எப்படி எல்லாம் ஒருத்தவங்க கவனமா இருக்கணும் அந்த பாதையில அப்படின்றது தாங்க இன்னைக்கு டாபிக். ஓகேங்களா? சோ இன்னைக்கு டாபிக்ல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். சோ இப்போ ஒரு ஆன்மீக பயணத்துல, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கும்போது ஏன் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னா, அதுல பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி பல முன்னேற்றங்கள் வரும்போது கொஞ்சம் கம்மியா, அதாவது ஒரு ஆன்மீக அகந்த கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்மீகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தியானம், அப்புறமா விழிப்புணர்வோட இருக்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கே உங்களை பத்தி ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படும். உங்களை பத்தி நீங்க நல்ல உணர்வு ஏற்படுறது நல்லதுதான். ஆனா உடனே நம்ம மத்தவங்களை கொஞ்சம் கம்மியா எடை போடவும் கூடாது. ஏன்னா அப்படி நம்ம எடை போட ஆரம்பிச்சோம்னா அது ஆன்மாவுடைய வளர்ச்சியை தடை செய்யுங்க. எல்லாரும் இங்க சமம்தான். நம்மளும் அதே மாதிரிதான் இருந்திருப்போம். ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அதே நிலையில தான் இருந்திருப்போம். அதனால மத்தவங்களை குறைவா நம்ம நினைக்க கூடாது. அடுத்த பாயிண்ட் போனோம்னா, நம்மளுக்கு இப்போ மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், தியானம், விழிப்புணர்வோட இருக்கும் போது, நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு விதமான பேரின்பம் ஏற்படும். அதாவது சொல்ல முடியாத ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்த செஞ்சாலுமே அதுல நீங்க முழுசா கரைஞ்சு உலகையே மறந்து ஒரு பரவச நிலை ஏற்படும். உடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம ரொம்ப ஸ்பெஷல் சோல் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்க வேண்டாம். அது ஆன்மீக வளர்ச்சியில ஒரு சாதாரண ஒரு வளர்ச்சியில ஒரு சின்ன பகுதி தான். இது எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு பகுதி தான். அதனால நம்மளையே நம்ம ப்ரௌடா இந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் ஆன்ம வளர்ச்சியை தடை செய்யும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையும் போது, அதாவது மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஆளா இருந்திருப்பீங்க. செய்ய ஆரம்பிச்ச பிறகு உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கும். நீங்க சொல்லலாம், இல்லைங்க எனக்கு தியானம்லாம் பண்றதுக்கு முன்னாடி கூட என்னோட இன்ட்யூஷன் பவர் நல்லாதாங்க இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். தியானமும் மைண்ட்ஃபுல்னஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிச்ச பிறகு உங்களுடைய உள்ளுணர்வு முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த உள்ளுணர்வு, இந்த இன்ட்யூஷன், சைக்கிக் எபிலிட்டி, பெர்செப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி உங்க ஆன்ம வளர்ச்சிக்கு சரியான முறையில பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டடியில ராஜா தான் ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, சோ ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாரு, எல்லாமே ஓகே. அவரு தியானத்துல இப்ப வந்துட்டார். முன்னாடி தியானத்துல இல்ல, இப்ப தியானத்துக்கு வந்துட்டார். அப்ளை பண்ணாரு. இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஜாப். எல்லாருடைய கனவு வேலை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் இந்த மாதிரியான வேலை கிடைச்சா என் வாழ்க்கையே செட்டில்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலையே அவருக்கு கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ், ஒரு நல்ல ஒரு டைட்டிலோட ஜாப் எல்லாமே கிடைக்குது. ஆனா அவருடைய உள் உணர்வு அந்த தியானமும் மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறதுனால அவருடைய உள் உணர்வு சொல்லுது, ராஜா இந்த ஜாபை நீ எடுத்துக்காத, இந்த வேலையை எடுத்துக்காதன்ட்டு. அவரு தியான
தியானத்துல இருக்கிறதுனால அந்த உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைய சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாருங்க. கூட இருக்கிறவங்களாம் கூட சொல்றாங்க, நீ என்னப்பா இது இவ்வளவு நல்ல வேலையை விட்டுட்டு இருக்கிறேன்ட்டு. ஆனா அவர் அந்த உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அந்த ஜாபா அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னா, அந்த அடுத்த வாரத்திலேயே அவருக்கு இன்னொரு ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப் இதே மாதிரியான சேலரி பேக்கேஜ், இதே மாதிரியான பெனிஃபிட்ஸோட தான் கிடைக்குது. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய சோல் பர்பஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜாபே கிடைச்சிருக்குங்க. இவரு பாருங்க எவ்வளவு அழகா அந்த உள்ளுணர்வை தன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவர் எவ்வளவு அழகா பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆமாங்க, நம்மளுக்கு ஏற்படுற இந்த உள் உணர்வை, இந்த இன்ட்யூஷன் பவரை நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கு சரியா உபயோகப்படுத்திக்கிறோமான்னு அப்பப்ப நீங்க சரி பார்த்துக்கோ. இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். இதுவும் உள்ளுணர்வு சம்பந்தமா தான் வரும். இதுல ஒரு சின்ன புரிதல் கொண்டு வரதுக்காக இந்த நான் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. இது என்னன்னா, ஆன்மீக ரீதியா வளர்ச்சி அடையாதவங்க ஆன்மீக ரீதியா வளர்ச்சி அடைஞ்சவங்களை போல ரொம்ப பாதிப்பு அடையறது இல்ல. என்னங்க புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்மீக ரீதியா வளர்ச்சி அடைஞ்சவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற எனர்ஜி ஃபீல்ட, எதிர்மறை நேர்மறையான ஆற்றலை உடனே உணர்ந்துருவாங்க. அதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜியை உடனே உணர்ந்துருவாங்க. ஆனா ஒரு சாதாரண நபர் ஒரு சண்டையோ இல்ல ஏதோ ஒரு சில விதமான தீய காரியமோ நடந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. உடனே என்னடா இது பிளஸிங்கா இல்லனா ஒரு ஒரு சாபமா வரமான்னு கேட்டா இது எதுவுமே நீங்க அனலைஸ் பண்ண வேண்டாம். இது பிளஸிங் தான். ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இது பிளஸிங்கா, அதாவது ஒரு வரமா இருக்குதுன்னு நினைச்சு இந்த எபிலிட்டி இல்லாதவங்களை குறைவாகவும் நினைக்க கூடாது. இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைச்சு வருத்தமும் படக்கூடாது. இதுவும் ஆன்ம வளர்ச்சியில ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்க்கு போறோம். நான் இப்ப சொல்லிட்டு இருந்தது மாதிரியே இப்போ நம்ம ஆன்ம வளர்ச்சி ஏற்படுறதுனால, ஸ்பிரிச்சுவல் growth நம்மளுக்கு இருக்கிறதுனால, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதுனால நம்ம அந்த பழைய காலத்துல நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல, ஏதாவது பாஸ்ட் லைஃப்னா போன ஜென்மம் நான் சொல்லல, கரண்ட் லைஃப்லயே இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தவறு செஞ்ச தவறுக்காக நினைச்சு நினைச்சு கவலைப்படாதீங்க. குற்ற உணர்வுல அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே உங்க ஆன்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. குற்ற உணர்வும் ஆன்மாவிற்கு சிறந்தது அல்ல. அது உங்களுடைய சோலை பெர்ஃபெக்ட் பண்ண விடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இந்த கேஸ் ஸ்டடியில நான் கீதான்ற இந்த வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்மணியை நான் ஒரு கேஸ் ஸ்டடிக்கு எடுத்துக்கிறேன். அந்த அம்மா ஒரு 10 வருஷமா அவங்களோட ஓனருக்கு, முதலாளி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வீடு கிளீன் பண்ற ஒரு பெண்மணியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த முதலாளியோடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. சோ கல்யாணம்னா தெரியும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அந்த வீட்டுல. சோ அந்த அம்மா சொல்றாங்க, கீதா இது மாதிரி நீ வேலைலாம் லீவ் எல்லாம் போடுறாத, கரெக்ட் டைம்க்கு வந்துரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. பாவம் கீதாவுடைய போராத காலம் ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமாக அந்த வேலைய அவங்க உடனே நிறுத்தணும்ன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. கீதாவுடைய ஓனர் அவங்களுக்கு நிறைய உதவிகள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனா கீதா இது அவங்கள கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்ன்றதுக்காக எல்லாம் அது ஒண்ணும் பண்ணல. அவங்களுடைய குடும்ப சூழல் ஏதோ ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல தான் அவங்க அந்த வேலையை விட வேண்டிய சூழல் வருது. உடனே கீதா ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் எவ்வளவு பெரிய கர்மா செஞ்சுட்டேன், இந்த தவறுக்கான தண்டனை நான் அனுபவிச்சே தீரணும் அப்படின்லாம் நினைச்சே அவங்க காலத்தை கழிக்க கூடாது. ஏன்னா அவங்க நிலையில இருந்து அவங்களுக்கு என்ன சரியோ அதை தான் செஞ்சாங்க. ஆனா அது இன்னொருத்தவங்களுக்கு தவறா முடியுதுன்னா நீங்க பொறுப்பெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? அது உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை தடை செய்யுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போலாம். இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதேதாங்க, ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களோட கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். உங்களுடைய தொலைநோக்கு பார்வை
ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால உடனே இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்கள பார்த்து நம்ம கோபம் அடையக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க தியானம் பண்றீங்க, பல விஷயங்கள் கிளாரிட்டியோட இருக்குது. நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறீங்க. அதனால உங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி இல்லாதவங்கள பார்த்தும் நம்ம கோவப்படக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணுங்க. நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள ஒரு குட்டி பிரபஞ்சத்தையே சுமந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தனி உலகமே அவங்களோ கிட்ட இருக்குது. நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களை இடிச்சிடுறாரு. உடனே நம்ம அவர் மேல எல்லாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவரு பாவம், அவரு வீட்டுல அவர் என்ன சோகமோ போராத காலமோ அவர் வந்து அந்த வேதனையிலும் கஷ்டத்திலையும் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது நீங்க எதிர்க்க வர்றது கூட தெரியாம அவர் இடிச்சிட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கு ரத்தம் கூட வரலாம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இப்ப தியானமோ நிறைய புத்தகங்கள் ரீட் பண்றதுனால நம்மளுடைய புரிந்துணர்வு அதிகமா இருக்கிறதுனால இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தவங்களும் அவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கு. அதனால அவங்க உங்ககிட்ட தவறா செஞ்சா கூட, நீங்க கரெக்டா நடந்து அவங்க தவறு செஞ்சா கூட நீங்க அதை பொருட்படுத்தாம முன்னோக்கி போக ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரியான, அதாவது இப்போ நம்மள சுத்தி என்ன மாதிரியான ஆன்மாக்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாருமே மெச்சூர் சோலா இருப்பாங்க, எல்லாருமே ஓல்ட் சோலா இருப்பாங்கன்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. பேபி சோல் இருப்பாங்க, யங் சோல் இருப்பாங்க, இன்ஃபேன்ட் சோல் இருப்பாங்க, எல்லா சோலுமே இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த காம்பினேஷன்ல தான் இருப்பாங்க. அதாவது அனிமல் கிங்டம்ல இருந்து இப்பதான் ஹியூமனா பர்த் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன், இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு இடத்துலயே நீங்க உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் வாழலாம். சோ நான் வந்து இப்ப ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், அதனால என்ன சுத்தி எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு இடத்துல உங்களால சாதாரணமா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்க முடியுதோ அதுதாங்க ரொம்ப பெரிய ட்ரைனிங். நீங்க அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா உலகத்துல எந்த மூலையில, பிரபஞ்சத்துல எந்த மூலையில வேணாலும் நீங்க வாழலாம். ஹையர் டைமென்ஷன்ஸ்ல கூட அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஞானம் அதிகமா இருக்கும் போது உங்களுடைய குறைகள் கூட உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா தெரிய ஆரம்பிக்குங்க. குறைகள்னு சொல்லும் போது இப்போ நெகட்டிவான உங்களுடைய கேரக்டர் கூட உங்களுக்கு தெரியும். உடனே நெகட்டிவ் கேரக்டர் இருக்கு, ஐயோ நான் எதுக்கு இப்படிலாம் ஒரு கேரக்டர் என்னோட இருக்கு, இப்படிலாம் இருக்க கூடாதே அப்படின்ட்டு போட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிக்காதீங்க. அந்த குணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆராய்ச்சி நீங்களே பண்ணி பாருங்க, ஒரு ஒப்பிட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிகமா தண்ணீர் பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி பயம் எதனால வந்தது? ஒருவேளை சின்ன வயசுல அவங்க தண்ணியில ஏதாவது முழுகி இருக்கலாம். அப்போ அந்த தண்ணியில இருந்து முழுகினதுனால அந்த பயம் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதிகமான தண்ணி பயம் இருக்கா, அப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இப்ப நீங்க ஆன்மீகத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். எது அதிகமான பயம் கொடுக்குதோ அத நீங்க திருப்பி திருப்பி அதை ஃபேஸ் பண்ணணும், முயற்சி பண்ணணும். சோ உங்களுடைய நாலேஜ், நீங்க என்னெல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் நீங்க கெயின் பண்ணீங்களோ அதை வச்சு உங்களுடைய தற்போதைய குறைய ஆராய்ச்சியாளர் மாதிரி கண்டுபிடிச்சு எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணணுங்க. இல்ல உங்களுக்கு சரி பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா அத வந்து ஒரு குறையா நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸோட இருக்கிறீங்க இல்லையா, அந்த அவேர்னஸே போதும் உங்களை அடுத்த நிலைக்கு உங்களை அழகா பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போயிடும். இப்போ அடுத்தது என்னன்னா, நம்ம மத்தவங்களை இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, தியானமும் பண்றோம், அப்புறமா நம்ம விழிப்புணர்வோட எல்லா வேலைகளும் செய்யறதுனால மத்தவங்க
மத்தவங்களுடைய தவறு, மத்தவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க தவறா சில விஷயங்களை பண்ணாங்கன்னா அவங்கள கேவலமா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுமே அது மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பழைய காலத்துல செஞ்சிருப்போம் இல்லைங்களா? அதனால அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா தயவு செஞ்சு தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா இது எல்லாமே ஆன்மாவோடைய பரிபூரணத்தை தடை செய்யற மாதிரியான எண்ணங்கள். இதெல்லாம் போட்டுருங்க. இன்னொன்னு, சில பேரு தங்களே ஆராய்ச்சி பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே உங்களை நேர்மையா மதிப்பிடணுங்க. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தா அதை உடனே கண்டுபிடிச்சு அதை நம்ம மாத்திக்கணும். மத்தவங்க பாராட்டுக்காக நீங்க மாத்தக்கூடாது. உங்களுடைய முழு கவனமும் முழு நோக்கமும் எதுல இருக்கணும்னா, மத்தவங்க பாராட்டுக்காக இருக்கக்கூடாது. என்னுடைய எதிர்மறையான குணங்களை நானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நேர்மையா உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி நான் முன்னாடி சொன்ன ஒரு சில மெத்தட்ஸ் மூலயமா, அதாவது நீங்க இப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பிரதீப் விஜய் சாரோடைய ரிட்ரீட் நான் போன போது சார் எங்க எல்லாரையும் அந்த லிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே எழுத சொன்னாரு. சோ அந்த மாதிரியான ஒரு செயல் கூட நீங்க செய்யலாம். எழுதிட்டு அந்த காகிதத்துல எழுதிட்டு நீங்க நெருப்புல போட்டு அந்த அக்னி தேவதை கிட்ட நின்று இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னு அந்த அக்னி தேவதைய நல்லா வணங்கிட்டு அந்த காகிதத்தை அந்த நெருப்புல போடுங்க. இப்படி போடும் போது நாளடைவுல உங்க ஆன்மா பரிசுத்தமாகுங்க. பரிசுத்தமாயி நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் சோலா மாற ஆரம்பிப்பீங்க. ஓகே, தென் இது இன்னொன்னு சில்வியா பிரவுன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மீக வளர்ச்சியில டெசர்ட் பீரியட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது தமிழ்ல அதை எப்படி சொல்லலாம்னா பாலைவன காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்லயே இந்த மாதிரியான காலத்தை நீங்க சந்திச்சே இருந்திருக்க மாட்டீங்க. ரொம்பவே வித்தியாசமான காலம். அந்த காலத்தை நீங்க அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு இது புரியும்ன்றாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு பாலைவனத்துல, யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துல உங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, உங்களை காப்பாத்த யாரும் இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது, ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நிறைய ஆன்மாக்களுக்கு வாழ்க்கையில ஏற்படும். இது ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப 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 முக்கியம்னு சில்வியா பிரவுன் சொல்றாங்க. இது உங்க வாழ்க்கையில ஏற்படலைன்னா உடனே நீங்க மன வருத்தமும் அடைஞ்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஏற்பட்டவங்களுக்காக நான் இது பேசுறேன். தருணம் வரும்போது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? அப்படி அது அந்த மாதிரி ஒரு பாலைவன காலம் என் வாழ்க்கையில நடந்ததுன்னு எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல, இது அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த அனுபவம் ஏற்படும் போது உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓ, நான் இப்போ ஒரு விதமான பாலைவன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரசவ வலியில இருக்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த பிரசவ வலி அது ஏற்படும் போது தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் அவங்க பிரெக்னன்சி முடியும் போது மறந்துடுவாங்க. பட் நெக்ஸ்ட் பிரெக்னன்சி வரும்போது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரிதான் இந்த பாலைவனம் காலம் அவங்க அனுபவிக்கும் போது அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க எப்படி தெரியுமா நடந்துப்பாங்க? அந்த பாலைவன காலத்துல எல்லா மனிதர்களை விட்டுமே விலகி இருப்பாங்க. ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஒரு புன்னகையோ ஒரு நிம்மதியோ அவங்க கிட்ட இருக்காது. யாராவது அவங்க கிட்ட போயிட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க. ரொம்ப பயத்துல இருப்பாங்க அந்த ஹோல் பீரியடும். இந்த சிம்டம்ஸ்லாம் நான் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுதான் நம்ம டிப்ரெஷன்னு சொல்ற அந்த டைம் பீரியட் மாதிரி கூட இருக்குங்க. சோ இந்த பாலைவனம் காலம் இல்லாம உங்களுக்கு அந்த பீரியட் இல்லைன்னா உங்களுக்கு பல பாடங்கள் அது உங்களுக்கு சொல்லி கொடுக்காது. அதாவது இந்த பாலைவன காலங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சில்வியா பிரவுன் சொல்றாங்க. இது ஆன்மாவை ரொம்ப அதிகமா படு வேகத்துல ஒரு பெரிய பரிணாமத்தையும் உருவாக்கும். இது ஆனா என்னன்னா இந்த மாதிரியான
மாதிரியான டெசர்ட் பீரியட்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் டெசிஷன்ஸ்லாம் எடுத்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டெசிஷன் தாங்க, சூசைடல் தாட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு விலகி வந்துடணும். பிளஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி வாழ்ந்தா மட்டுமே போதுங்க. ஆன்மா நெக்ஸ்ட் லெவலுக்கு சூப்பரா அது வந்து பெர்ஃபெக்ட் ஆயிட்டே போகும். சோ இன்னைக்கு இவ்ளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சோ நான் இதோடைய சம்மரியா நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த தலைப்பு ஆன்ம வளர்ச்சியில என்னென்னலாம் கவனமா இருக்கணும்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் என்ன சொன்னேன், ஆன்ம வளர்ச்சியில ஆன்மீக அகந்தை ஏற்படும், அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஆன்மீக வளர்ச்சியில பேரின்பம் ஏற்படுறதும் ஒரு சாதாரணமான விஷயம்தான். அதை நினைச்சு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன், ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன் அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான நம்மளை பத்தி உயர்வா நினைக்கிறதும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உயர்வா நினைக்கிறதும் ஆன்மாக்கு சிறந்த விஷயம் இல்லைங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சைக்கிக் எபிலிட்டி, அதாவது இன்ட்யூஷன், உள்ளுணர்வு திறன் அதிகரிக்கும். அத சரியான முறையில உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்து. நாலாவது, ஆன்ம வளர்ச்சி அடையாதவங்க ரொம்ப பாதிப்பு அடைய மாட்டாங்க. அதாவது ஆன்மீக வளர்ச்சி அடையாதவங்க ரொம்ப பாதிப்பு அடைய மாட்டாங்க. வளர்ச்சி அடைஞ்சவங்க ரொம்பவே பாதிப்பு அடைவாங்க. ஏன்னா அவங்களால மற்ற விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களோட சைக்கிக் எபிலிட்டியும் இன்ட்யூஷன் பவரும் அதிகமா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்டா நான் என்ன சொன்னேன்னா, குற்ற உணர்வுல இருந்து விடுபடுதல். ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினைச்சு கஷ்டப்படாதீங்க. அதுவும் உங்களுடைய ஆன்மாவை பரிபூரணம் அடையறதுக்கு ஒரு தடைக்கல்லா இருக்குங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க மேல கோவத்தையே வச்சுக்காதீங்க. ஓகே, அது அவங்க அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுங்க, மூவ் அவுட் ஆயிடுங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மத்தவங்க செஞ்ச குறைய தவற பார்த்து நம்ம அவங்கள தவறா நினைக்க கூடாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம நேர்மையா மதிப்பிடணும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், பாலைவன காலம்னு ஒரு பீரியட நான் சொன்னேன். அந்த மாதிரியான பீரியட் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி கஷ்டமான சூழல்ல நம்ம இப்படி நினைக்க கூட தோணாது. ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த பாலைவன காலத்தை சந்திச்ச எல்லாருமே ஆன்மாவை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போன ஆன்மாக்களா தாங்க இருப்பாங்க. கட்டாயமா அந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த தலைப்போட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க.